அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் 12வது நாள் 12வது பாசுரம். கனைத்து இளம் கற்றெருமை. இந்த பாடலினுடைய சிறப்பு பசுமாட்டுகளினுடைய சிறப்பை பற்றி ஆண்டாள் இங்கே கூறுகிறார். ஏனென்றால் அவள் இப்பொழுது ஆயர்பாடியிலே வாழ்கிறாள். ஆயர்பாடியிலே ஆடு மாடுகள் நிறைய இருக்கும். அந்த ஆடு மாடுகளினுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறார். மாடு என்று சொன்னாலே செல்வம் என்று பொருள். ஆரம்ப காலகட்டத்தில் தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாட்டை கவர்ந்து வருவதற்காக பெரும் போரெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. வெற்றிதானே வாகையது புறனே என்று நூற்பா இருக்கிறது. ஒரு அரசன் இன்னொரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் முதலிலே அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை கவர்ந்து வர வேண்டும். அப்படி கவர்ந்து வந்தான்னா அவ வெற்றி பூவை சூடிக்கொண்டு போய் ஆணிரைகளை கவர்தல் என்று தொல்காப்பிய இலக்கணம் சொல்கிறது. அப்படி உலகத்தில் இன்றைக்கு ஏதேதோ நம்ம ஒரு மிகப்பெரிய சோஷியல் வேல்யூ நம்ம நிறைய கொடுக்குறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பசுமாட்டுகளுக்கும் எருமை மாடுகளுக்குத்தான் மிகப்பெரிய வேல்யூ. மாடு என்று சொன்னாலே செல்வம் என்று பொருள். அப்படிப்பட்ட மாடுகளினுடைய சிறப்புகளை பற்றியும் ஆயர்களுடைய சிறப்புகளை பற்றியும் ஆயர் சிறுமிகளுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கனைத்து இளம் கற்றெருமை. இந்த எருமைகளும் பசுக்களும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த இடையர்களுடைய வீட்டு வாசல்ல நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்பொழுது இந்த பசுக்களும் எருமைகளும் விடியற்காலை நேரத்தில் தன்னுடைய மடியில் இருந்து பால் சுரந்து நிற்கிறது. அப்ப தனது கன்றுகளை அது நினைத்து அழைக்கிறதாம். அப்படி கன்றுகளை நினைத்த மாத்திரத்திலேயே அதனுடைய மடியிலிருந்து பாலானது வெளியேறி அந்த ஆட்சியர் சேரி முழுக்க பாலும் மண்ணும் கலந்து சேரும் சகதியமாக இருக்கிறதாம். என்ன அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. நம்ம ஊர்ல மழை பெஞ்சுனா மண்ணும் சேரும் அந்த நீரும் கலந்து சகதியா மாறிடும். அல்லது 2 கார் போச்சுன்னா சகதியா மாறிடும். இல்லை ஒரு லாரி போச்சா அந்த இடம் சகதியா மாறிடும். சேரெல்லாம் அப்படியே தெரிக்கும். ஆனா ஆயர்பாடியில இந்த பசுக்களும் எருமைகளும் தனது கன்றை நினைத்து கத்துகின்றன. அப்படி கத்துகின்ற போதே அதனுடைய மடியிலிருந்து பால் தானாக வெளியேறி அப்படியே ஒரு நீர் ஓடுவதை போல பாலெல்லாம் ஓடி அந்த மண்ணை நனைத்து அந்த வீடுடைய முற்றம் தெருக்கள் எல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கான். கனைத்து இளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி. தனது கன்றுக்காக எருமைகளும் பசுக்களும் அப்படியே குரல் கொடுத்து ஏங்குகிறதாம். ஐயோ, என் மடியிலே பால் சுரந்து விட்டது என்று அவை கத்துகின்ற போது அந்த பாலானது அப்படியே தானாக வெளியேறி சேராகி வைத்திருக்கிறது. நனைத்து நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. அவற்றினுடைய மடியில் இருந்து வெளியேறிய பாலானது நனைத்து இல்லம் சேராக்கும். எங்கு பார்த்தாலும் வீட்டினுடைய முற்றங்கள்ல தெருக்கள்ல அந்த பாலும் மண்ணும் சேர்ந்து சேரும் சகதியமாக இருக்கிறதா. அப்படிப்பட்ட நற்செல்வன் தங்காய். ஆயர்பாடியில இவர்தான் பெரும் செல்வந்தரா. ஏனென்றால் இவருடைய வீட்டில தான் எருமைகளும் பசுக்களும் நிறைய இருக்கிறது. அப்பேற்பட்ட பெரும் செல்வந்தனுடைய தங்கையாகிய ஏ ஆட்சியர் பெண்ணே, பனித்தலை வீழனின் வாசற் கடை பற்றி. மார்கழி மாதம் உன் வீட்டு வாசல்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம். எங்கள் மீது அப்படியே பனி பொழிகிறது. குளிர் தாங்க முடியல. நாங்க ரொம்ப நேரமா உன்னை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. எங்கள் தலையில பனித்தலை வீழ, எங்களுடைய தலையின் மீது பனியானது அப்படியே கொட்டுகிறது. பனித்தலை வீழ
வாசற்கடை பற்றி, உன்னுடைய வீட்டினுடைய வாசற்படியில் வந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், நீ எப்பொழுது வருவ, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாம் கண்ணன் என்பெருமானை பாடி அவனுடைய அருளை பெறலாம் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற. எனவே வாசற்கடை பற்றி, உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்கள் மீது பனி பொழிகிறது, குளிர் தாங்க முடியல எங்களால், அப்படியே வாடை காற்று வீசுகிறது, நீ என்னடான்னா இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற என்று இந்த ஆண்டாளும் தன்னுடைய தோழியர்களும் கூறுகிறார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. இங்கே திரேதாயுகத்திலே ஸ்ரீமன் நாராயணன் தசரத மகா சக்கரவர்த்திக்கு ராமனாக அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுத்து சீதாதேவியை மணந்து அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலத்திலே மந்தரையனுடைய போதனையினாலே கைகேயி 2 வரங்களை பெற்று, எனது மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், கோசலையினுடைய மகனாகிய ராமன் காட்டை ஆள வேண்டும் என்று வரத்தை பெற்றார். அப்பொழுது ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் தண்டகாரண்ய காட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்கிறான். அசோகவனத்திலே கொண்டு அவன் சிறை வைக்கிறான். அப்பொழுது ராமபிரான் அனுமனோடும் அங்கதனோடும் வானர சேனைகளோடும் சென்று சீதாதேவியை மீட்கிறார். மீட்டது மட்டுமல்ல, ராவணனையும் வதம் செய்கிறார். அவனுடைய தம்பி கும்பகர்ணனை வதம் செய்கிறார். எனவே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, பெரும் கோபம் கொண்டு அடுத்தவனுடைய மனைவி என்று கூட பார்க்காமல் இந்த கவர்ந்துகிட்டு போன ராமன் மீது பெரும் சினம் கொண்ட ராமபிரான் ராவணனை கொன்று சினத்தை தணிவித்தார். எனவே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்திற்கினியான், நினைத்தாலே மகிழ்ச்சி அளிப்பது ராமனுடைய அவதாரம். கிருஷ்ணாவதாரம் என்பது நிறைய லீலைகள் நிறைந்தது. ஆனால் ராம அவதாரம் என்பது ஒழுக்கம், பண்பு, ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய நமது இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரத்தை உள்வாங்கியதுதான் இந்த ராம அவதாரம். ராமன் என்று சொன்னாலே நேர்மை, ஒழுக்கம், பண்பு என்றுதான் எல்லோருக்கும் வரும். எனவே மனத்திற்கினியானை, நினைத்தாலே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த ராமன், அந்த ராமபிரான், அந்த ராமபிரான் தான் இப்பொழுது கண்ணனாக துவாரகையிலே அவதாரம் எடுத்து இருக்கிறான். ஆயர்பாடியிலே வந்து அவன் வளர்கிறான். எனவே மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். ஏ பெண்ணே, அவனை நீ பாட வேண்டாமா? அவனுடைய அருளை நீ பெற வேண்டாமா? ஏன் இன்னும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று தோழிமார்கள் எல்லாம் கேட்கிறார்கள். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து பாடிக்கிட்டு இருக்குமே, ரொம்ப நேரமாக உன்னை அழைச்சிக்கிட்டு இருக்குமே, இது கூட உன் காதில் கேட்கலையா? இனித்தான் எழுந்திராய், தயவுசெய்து இனிமேலாவது எழுந்திரு. ஏன் இன்னும் படுத்து உறங்கிட்டு இருக்கிற? இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். பா, இப்பேற்பட்ட தூக்கத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையே. சென்ற பாடலிலே கும்பகர்ணனோடு சொன்னார், கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். இங்கே சொல்ல ஈதென்ன பேருறக்கம். இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி நீ நல்லா தூங்குறிய, ஈதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் விடிந்து விட்டது, காலை நேரம் புலர்ந்து விட்டது, நாங்களெல்லாம் அந்த இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்ல போகிறோம். எல்லோரும் விழித்து கொண்டார்கள். அங்கே பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாணி தெளித்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க, வாசலில் பூசணி பூ வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர், எல்லோருமே எழுந்து அவர்கள் காலை நேரத்தில் செய்யக்கூடிய கடமைகளை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ மட்டும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏ பாவையே, பாவை போன்ற பெண்ணே, ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதாக இந்த பாசுரம் முடிகிறது. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
அடியேன் சரணம்.